கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போவோம். இந்த நல்ல காலவெளியில தேவாதி தேவனை துதிக்கிற மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் பழைய ஏற்பாடுல கடைசியில் 1070வது பக்கம் 1070 2வது அதிகாரம் கடைசி வசனம் 13வது வசனம். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். ஜெபத்தோடு நாம் இருப்போம். இந்த வசனத்தை நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வார்த்தை, பல முறை கேட்டதான ஒரு வார்த்தை. இங்கே வாசிக்கும் போது மீகா தீர்க்கதரிசி மூலமாய் சொல்லப்படுகிற ஒரு நல்ல வார்த்தை, தடைகளை நீக்கி போடுகிறவர் ஸ்தோத்திரம் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு பல விதத்துல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், வேலையில தடை, ஸ்தோத்திரம் குடும்பத்திலே பல தடைகள், பிள்ளைகளால தடைகள், ஸ்தோத்திரம் தொழில பல தடைகள், இன்னைக்கு பல காரியங்களில இன்றைக்கு எல்லாருக்கும் என்ன வருகிறது? தடைகள் வருகிறது. அல்லேலூயா. தடை வருதா இல்லையா? ஸ்தோத்திரம். ஆனால் தடை வந்தாலும் தடைகளை ஆண்டவர் அவர் என்ன செய்வாரா? நீக்கி போடுகிறவர் என்று சொல்லி பார்ப்பார். அல்லேலூயா. அது எவ்வளவு பெரிய தடையா இருந்தாலும் தடைகளை நீக்கி அவர்களுக்கு முன்பாக அவர் நடந்து, கடைசியில் அதில் வாசிக்கும் போது கர்த்தர் அவர்கள் முன்னிலையிலே நடந்து போவார் என்று சொல்லி பார்ப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு முதல்ல ஒரு 2 காரியத்தை நான் சொல்ல போகிறேன். அதற்கு பின்பு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தடைகளை நீக்கி போடுகிறவரை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால வாசிங்க யாக்கோபின் புஸ்தகம் 4:14-15 வாசிப்போம். நல்ல கவனிக்க, பல தடைகள் இருக்கலாம், பல காரியம் நடக்கலாம். ஆனால் அந்த தடை இருக்கு, இந்த தடை இருக்கு என்று எண்ணிக்கொண்டு இருக்க வேண்டாம். இங்கே நாம் சொல்ல வேண்டிய, ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்கள் உயிரோடு இருந்தால் இன்னென்னதை செய்வோம் என்று என்ன செய்யணும்? நான் தடையை நீக்கி நான் அப்படி பண்ணிடுவேன், இப்படி பண்ணிடுவேன் நம்ம சொல்றதுக்கு அல்ல. அல்லேலூயா. ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்கள் உயிரோடு இருந்தால் இன்னென்னதை செய்வோம் என்று என்ன செய்வோம்? நாம் சொல்லுகிறவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நாம் சுயமாய் நாம் எதையும் செய்யவே முடியாது. முதலாவது ஸ்தோத்திரம், நீங்க வீட்டுல போய் நீங்க வாசிக்கணும். இன்னைக்கு நான் வசனத்தை முதல்ல 2 காரியத்தை நான் வேகமாய் சொல்லுகிறேன். அதை நீங்கள் குறித்து கொண்டு நீங்க வீட்டுல போய் வாசி பாருங்க. முதலாவது காரியம், சாத்தான் நம்முடைய ஆவிக்குரிய காரியத்துல கொண்டு வருகிற தடைகள். ஒரு 3 காரியத்தை நான் சொல்கிறேன். என்ன தடையை கொண்டு வருவான்னா, சத்தியத்திற்கு நாம் கீழ்ப்படியாதபடிக்கு இருக்க அவன் தடைகளை கொண்டு வருவான். உண்மையா இல்லையா? அல்லேலூயா. சத்தியத்தை கேட்போம், சத்தியத்தை வாசிப்போம், ஆனா சத்தியத்துக்கு என்ன செய்ய மாட்டோம்? கீழ்ப்படிய மாட்டோம். கலாத்தியர் 5:7 எழுதிக்கோங்க. எபேசியர் 2வது அதிகாரம் 2வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த தடைகளை கொண்டு வருகிறவன் யாரு அப்படின்னு சொன்னா பிசாசானவன். அல்லேலூயா. எபேசியர் 2:2, கலாத்தியர் 5:7. இது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சத்தியத்துக்கு நம்மளை கீழ்ப்படிவதற்கு பிசாசு என்ன செய்கிறான்? தடை வைக்கிறான். 2வது காரியம் ஸ்தோத்திரம், 1 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, ஜனங்கள் ரட்சிக்கப்பட விடாதபடிக்கு சாத்தான் என்ன செய்கிறான்? தடைகளை கொண்டு வருகிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜனங்களை என்ன செய்ய விடாம, ஒரு பிரதர் வந்தாங்க, போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவர் எஸ்ஐஆர் ரிட்டையர் ஆனது அப்படித்தானே? அப்படித்தானே யோவான் பிரதர்? நீங்க ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்து அவர் 2 நாள் ஆராதனை எப்போ என்னன்னு கேட்டுக்கிட்டே இருந்தார். சோத்திரம். யோவான் பிரதர் கொடுத்தாங்க. சரி, இப்போ நான் வரும் தண்டி இருந்தேன். எஞ்சி வெளியே போனேன். நான் ஓடி போய் இருங்க, யோவான் பிரதர் வந்துடுவார், வண்டி எந்த பக்கம் விட்டுட்டு வரேன்னு போல ஆளு பெய்ய போயிட்டாரு. அவர் எஸ்ஐயா இருக்கு அப்படித்தானே?
தெரியல பாருங்க, தெரியாத ஆளு யோவான் பிரதர் தான் என்னை இங்க அனுப்பி வச்சான்னு சொல்லி இப்ப நேற்று இருந்து போன் பண்ணிக்கிட்டே இருந்தேன். சரி இருக்கட்டும். அப்போ அவர் போலீஸா இருந்தது எனக்கு தெரியும், ரிட்டையர். இப்ப நீ காலையில கடம்பூர் போய்கிட்டு இருக்கோம், போன் அடிச்சாரு. எத்தனை மணிக்கு சபைக்கு, எத்தனை மணிக்கு ஆராதனை, உங்க கோயில் எத்தனை மணிக்கு, ஸ்தோத்திரங்க 10 மணிக்கு நாங்க கடம்பூர் போறோம் வந்துருக்கேன். இப்ப பார்த்து பேசுனேன், வந்தோடனே வெளியே அதான் ஓடனேன். எதுக்கு சொல்றேன்னா, உள்ள இருக்க விடாம பிசாசு என்ன செய்வான் நான் வர்றதுக்கு முன்னால அவர் இருந்தாரு, வந்த உள்ள நுழைஞ்ச உடனே வெளிஞ்சு விட்டாரு. அப்போ ஏன்னா ஜனங்கள் பிசாசு என்னவா, ஜனங்களை என்ன செஞ்சிடக்கூடாது, ரட்சிக்கப்படக்கூடாது என்பதை அவன் என்ன செய்கிறான், தடை பண்ணுகிறான். அல்லேலூயா. மூணாவது தடை என்னன்னா, அந்த 1 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரத்துல 18வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னு சொன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுடைய பிள்ளைகள் பிரயாணப்படுகிறதை தடை பண்ணுவான். சுவிசேஷம் சொல்லுகிறதை நீங்க வீட்டுல போய் வாசி பாருங்க. சுவிசேஷம் சொல்லுகிறதை அவன் என்ன செய்வான், தடை பண்ணுவான். அல்லேலூயா. பவுல் சொல்றாரு, நான் என்ன செய்ய, நானே வர மனதாக இருந்தேன், சாத்தான் எங்களை தடை பண்ணினான். நாங்கள் உங்களிடத்தில் வர 2 தரம் என்ன செய்தோம், மனதா இருந்தோம். ஆனா சாத்தான்களை, ஆனா நம்முடைய ஆண்டவர் தடைகளை நீக்கி போடுகிறவன் நமக்கு முன்பாய் கடந்து போகிறார். அல்லேலூயா. ஆலயம் கட்டுவதற்கு தடை பண்ணுவான், ஸ்தோத்திரம். சுவிசேஷம் சொல்வதற்கு அவன் என்ன செய்வான், தடை பண்ணுவான். ஆனா எல்லா தடைகளும் வந்தாலும் தடைகளை ஆண்டவர் என்ன செய்வார்னா நீக்கி போடுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. 2 காரியம் சொல்லுங்க. 3வது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 3 காரியம் சொல்லிட்டேன்ல. சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் இருப்பதற்கு தடை பண்ணுகிறார். 2வது ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு தடை பண்ணுகிறார். 3வது காரியம் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த விடாதபடிக்கு அவன் என்ன செய்வான், தடை பண்ணுவான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா சாத்தான் தடை மட்டும் இல்ல, நம்முடைய ஆண்டவரும் நமக்கு சில தடையை வச்சிருக்காரு. என்ன வச்சிருக்காரு, சாத்தான் தடை மட்டும் இல்ல, அந்த தடைகளை ஆண்டவர் நீக்கி போட்டு. ஆனா தேவன் நமக்கு வைத்திருக்கிற சில தடைகள் உண்டு. அதுக்கு நம்ம என்ன செய்யணும் சொல்லுங்களேன், ஸ்தோத்திரம், கீழ்ப்படி. அல்லேலூயா. ஆண்டவர் வச்சிருக்க தடை என்ன தெரியுமா? முதலாவது சங்கீதம் 1:1 வாசிங்க, தெரிஞ்ச வசனம் தானே. கர்த்தருடைய துன்பார்க்கருடைய ஆலோசனைகளை நடவாமலும் பாவிகளுடைய வழியிலே நில்லாமலும் பரியாசக்கார உட்காருங்க இடத்துல, இது யார் தடை பண்ணுதா? நம்ம ஆண்டவர் நம்மளை தடை பண்ணுதாரு. அல்லேலூயா. என்ன தடை பண்ணுதாரு? மகனே மகளே, நீ துன்மார்க்கருடைய ஆலோசனையில் என்ன செய்யாத, நடக்காத, பாவிகளுடைய வழியில நில்லாத, பரியாசக்கார உட்கார இடத்துல உட்காராத அப்படின்னு சொல்லி நமக்கு அவர் என்னத்தை கொடுக்கிறார், தடைகளை கொடுக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இருக்க அவங்களோடு ஸ்தோத்திரம் இருப்பதற்கு, அவங்க வழியில நடப்பதற்கு ஆண்டவர் நமக்கு பெர்மிஷன் கொடுக்கவே இல்லை. அல்லேலூயா. இது யார் கொடுக்கிற தடைனா, நம்முடைய ஆண்டவர் கொடுக்கிற தடை. அல்லேலூயா. 2வது என்ன தடை அப்படின்னு சொன்ன, இதுல மத்தேயு 12வது அதிகாரம் 36வது வசனம் வாசிக்கலாம் பாப்போம். 12:36. இது ஆண்டவருக்கு நமக்கு கொடுக்கிற தடை. மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு. அப்போ என்ன தடை பண்றாருன்னு சொன்னா, வீணான வார்த்தை பேசுவதற்கு நமக்கு தடை பண்றாரு. அல்லேலூயா. சில நேரம் போகலங்கிறதுக்காக வீணான வார்த்தையை என்ன செய்வாங்க, பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப வீணான வார்த்தை குறித்து யாவை குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே நம்ம என்ன செய்யணுமா, கணக்கு. அதனால வீணான வார்த்தை பேசுவதற்கு தெய்வம் நமக்கு தடை பண்ணுகிறது. அல்லேலூயா. 3வது காரியம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நமக்கு ஆண்டவர் எல்லாம் தடைய வச்சிருக்கிற காரியம். 1 பேதுரு 3வது அதிகாரம் 3வது வசனம். நான் செய்திகளே போகல, முகவரையா தான் சொல்றேன். 1 பேதுரு 3:3. மயிரை பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களையும் உடுத்திக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு. அப்ப 3வது காரியம், எப்படினாலும் அலங்கரிக்கலாம் அப்படிங்கிற, அலங்கரிக்க கூடாது என்று நமக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்,
என்ன வச்சிருக்காரு? தடை வச்சிருக்காரு. அல்லேலூயா. தடைகளை நீக்கி போடுகிறவர் தான். ஆனாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பைபிள் அப்படி போட்டுக்கோ, இப்படி போட்டுக்கோ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்க போட்டுக்க, மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்தி கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு. அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிற அந்த அழகும் அந்த கொடுத்திருக்கிற வஸ்திரமும் போதுமானது. எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் நமக்கு தேவையில்லை. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யப்பா, சிலர் பார்த்தா முடிய அப்படி வளைச்சு இப்படி வளைச்சு என்னென்னலாம் என்று கொந்தர கோலமா வெட்டி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். ஆம்பளை எல்லாம் இப்படி வைப்பாங்கன்னா இப்ப பொம்பளை பிள்ளைகள் பூரா இப்படி என்ன வச்சிருக்கு? முன்னால என்ன செஞ்சிருக்கு? குருவி கூடு மாதிரி என்ன செஞ்சிருக்கு? எனக்கு முன்னால வளர்ச்சி ஆகிட்டு இருந்தா நான் முன்னால லேசா செய்ய முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்க வரைக்கும் முடியிருக்கும், இப்படித்தான் தள்ளு. அப்படி இருந்ததுதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா புறம்பான அலங்கரிப்பு சிலருக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைய போட்டுட்டு கூட என்ன பண்ணிக்கிட்டே இருப்பாங்க? அலங்காரம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்முடைய ஸ்தோத்திரம், நம்முடைய அலங்காரம் மற்றவர்கள் இச்சிக்கத்தக்கதான அலங்காரமா இருக்கக்கூடாது. அதுக்கு ஆண்டவர் தடை பண்ணுகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகள் ஸ்தோத்திரம். சகோதரிமார் ஸ்தோத்திரம். சால் போட வேண்டிய இடத்துல சால் போடணும். சத்தமே வராதே. இப்போ ஏற்கனவே ஒரு பாலா போன நைட்டி ஸ்தோத்திரம். இப்போ ஸ்தோத்திரம். சகோதரிமார் கோபப்பட்டாலும் சரிதான். இப்போ வெறும் நைட்டி தலைமாட்டில் மாட்டிக்கிடுது, உள்ள ஒண்ணுமே போடுது கிடையாது. துக்கப்படுது. ஆண்டவருடைய பிள்ளைங்கன்னா ஒரு விவசாயம் வேண்டாம். உங்க வீட்டுக்குள்ள நீங்க வச்சுக்கோங்க. ஸ்தோத்திரம். வெளியே வரும்போது ஒரு துண்டை போட்டு வாங்க. ஸ்தோத்திரம். தகுதியான வஸ்திரத்தை வெளியே போகும்போது உடுத்துங்க. இப்ப சிலர் வெளியே போன சாலை கிடையாது. அது ஒரு பேசல மாறி போச்சு. சபைக்கு வந்தாலும் சரி, வராம போனாலும் சரி. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி ஒரு ஒழுங்கு கிரகமாய் வஸ்திரத்தை நாம் என்ன செய்யணும்? அது பேசலாம். ஸ்தோத்திரம். நடந்துட்டு போகும்போதே ஸ்தோத்திரம். இப்போ ஒரு டைட் பேண்ட் போட்டுக்கங்க. போய்கிட்டு இருக்கும்போதே மேல கீழே தூக்குது, முன்னையும் பின்னையும் தூக்குது. இழுத்து இழுத்து அந்த இழுத்து இழுத்து மூடாட்ட என்ன? ஏன் இதை சொல்கிறேன்னா, மயிரை பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு இன்னைக்கு சபைகளில் சொன்னது இல்லை. கூட்டம் குறைஞ்சிரும். ஸ்தோத்திரம். பரலோகத்தில் போய் சேரணும், அதை பார்த்துக்கோங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பரலோகத்துக்கு போகணும்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு தாகி தாப்பம் கூட அதை கண்டிக்கிறது இல்லை. தாயே லட்சணமா இல்ல மாதிரி பிள்ளைகள் எப்படி லட்சணமா இருக்கும்? தாய் சரியான வஸ்திரம் உடுத்தினாதான் பிள்ளை சரியான வஸ்திரத்தை சொல்லுவாங்களே. தாயை போல பிள்ளை. நீங்க எப்படி வஸ்திரம் உடுத்திருந்தீங்களோ அதே மாதிரிதான் உங்க பிள்ளைகளும் என்ன செய்யும்? பாசமா இன்னைக்கு கொஞ்சம் வெள்ளை சட்டை போட்டு சோத்திர கடுப்பு போக தண்ணி ஏச்சுதான் வச்சுதான் சொல்றேன். ராத்திரி போல ட்ரெஸ் நானும் போய் தான் எடுத்தேன். சோத்திரம். இனிமே இதை போட்டுக்கிட்டு கடம்பு வந்துடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். அல்லேலூயா. ஏன்னா நம்ம தேவனுடைய பிள்ளைகள். நம்மள எத்தனை கண்கள் என்ன செய்து பார்த்து. எல்லாருக்கும் ஒரே அவையம் தான் இருக்கு. எல்லாருக்கும் அவங்க ஆண்டவர் வச்சிருக்காரு. ஆனால் தேவ பிள்ளைகளாய் இருக்கிற நாம ஒழுங்கு கிரமமாய் காணப்படும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு வீட்டுக்கு ஒரு ஆள் வராங்களா? ஸ்தோத்திரம். துண்டு எடுத்து போடுங்க. நைட்டு போடுது நான் தப்புன்னு சொல்லுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா நம்ம எதுக்கு தான் வஸ்திரத்தை உடுத்துறோம்? எதுக்கு? மானத்தை பாதுகாக்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையால தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம் இங்கே வாசிக்கும் போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா இருதயத்துக்குள்ள இருக்கிறதை நான் கொழுந்து விட்டு எனக்குள்ள எரிகிறேன். அல்லேலூயா. மயிரை பின்னி பொன்னாபரணங்களை தரித்து உயர்ந்த வஸ்திரங்களாகிய உடுத்திக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாய் ஈராமல். புறம்பான அலங்கரிப்பு நமக்கு தேவையே எங்க? தோத்துறோம். நம்ம மாப்பிளைக்கு நம்ம வீட்டு நமக்கு தகுந்தமான வஸ்திரத்தை உடுத்துங்க. ரோட்ல போற நம்மளை பார்க்கறதுக்கு வஸ்திரம் உடுத்தவே புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாக ஈராமல்
அழியாத அலங்கரிப்பா இருக்கிற சாந்தமும் அமைதியில் உள்ள ஆவியாகிய மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அதுதாங்க அலங்காரம். நல்ல குணம் இருக்கட்டும், அதுதான் நமக்கு எப்படி இருக்கு, தேவனுடைய பார்வையிலே அது வெளியேற பெற்றது. அல்லேலூயா, அல்லேலூயா. வரது ஸ்தோத்திரம். ஏன் சொன்னா, அப்ப தேவ பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு ஆண்டவர் புறம்பான அலங்கரிப்புக்கு நமக்கு என்னத்தை கொண்டு வர்றாரு? என்ன கொண்டு வர்றாரு? என்ன கொண்டு வர்றாரு? தடையை கொண்டு வர்றாரு. ஒரு தரம் பாசமா சொல்லுச்சு, நீங்க போடுறது சட்டைலாம் ரொம்ப கட்டை ஆயிட்டு நீங்க போடாதுங்க, அண்டையிலிருந்து சட்டையை போடுங்க. சும்மா வேணா கடைக்கு போன என்ன செய்யுது? ஸ்தோத்திரம். ஒரு ஊழியக்காரன் எப்படி வஸ்திரம் தரிக்கணும்னு சொல்லி ஸ்தோத்திரம், ஒரு ஊழியர் மீட்டிங்ல நான் போய் கேட்டேன் பார்க்கணும். அதுல இன் பண்ணுதுன்னு விட்டேன். ஸ்தோத்திரம். வஸ்திரம் எப்படி உடுத்தணும்னு சொல்லி அதுக்கு மேல இன் பண்ணி அப்படியெல்லாம் உடுத்ததுதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் சொல்லுகிறேன்னா, ஒரு தேவ பிள்ளைன்னா தேவ பிள்ளை மாதிரி என்ன செய்யணும் சொல்லுங்களேன், இருக்கணும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ மூணாவது காரியம் எப்படி அலங்கரிக்கிறாங்கல்ல, வாசிங்க போ 2 தீமோத்தேயு புத்தகம் 2வது அதிகாரம் 9வது வசனம். 2 தீமோத்தேயு 2:9-10. 2 தீமோத்தேயு 2:9. இந்த சுவிசேஷத்தின் நிமித்தம் நான் பாதகன் போல கட்டப்பட்டு துன்பத்தை அனுபவிக்கிறேன். தேவ வசனமோ, அது தேவ வசனம் என்ன செய்யறேன், கட்டப்பட்டு இருக்கவில்லை. ஆகையால் நல்ல கவனிங்க, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கிறிஸ்து இயேசுவினாலே உண்டான ரட்சிப்பை நித்திய மகிமையோடு பெற்றுக்கொள்ளும்படி சகலத்தையும் அவர்கள் நிமித்தமாக நான் சகிக்கிறேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா. அவர் நிமித்தமாய் நான் என்ன செய்கிறேன், எல்லாத்தையும் என்ன செய்கிறேன், சகிக்கிறேன். சரி, மூணாவது எப்படி அலங்கரிக்கலாங்கிறதுக்கு ஆண்டவர் என்ன செய்யறாரு? தடை. நாலாவது ஸ்தோத்திரம், ஆண்டவர் ஒரு தடையை கொடுக்கிற இளம் நாம் சத்தியத்தை சத்தியமா சொல்றேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாலாவது ஆண்டவர் என்ன தடை? 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 14-15 வாசிங்க. அந்நிய நுகத்திலே, யாராவது அந்நிய நுகத்திலே அவிசுவாசியோடு பிணைக்கப்படாது இருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? அப்போ ஸ்தோத்திரம் என்னன்னு சொன்னா, ஸ்தோத்திரம், ஒரு விசுவாசி அவிசுவாசியோடு கூட நாம் பிணைக்கப்படவே கூடாது. என்ன செய்யக்கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் ஸ்தோத்திரம், ரட்சிக்கப்படாத குடும்பத்தில் நம்ம பிள்ளையை கொண்டு கொடுத்துடக்கூடாது. அங்க இருந்து நம்ம பிள்ளைய சொல்லுங்க எடுக்க கூடாது. பாசமா தான் சொல்ற மாதிரி இருக்கு, எடுக்க கூடாது. அல்லேலூயா. நிறைய பணம் தராங்க, நிறைய வசதி இருக்கு, நல்ல வாய்ப்பு இருக்கு, ஸ்தோத்திரம், நம்ம இந்த சம்பந்தத்தை கலந்தான்னு அப்படின்னு இல்லை. நம்ம அப்படியோ பட்டவர்களோடு நம்ம ஐக்கிய வைக்கவே, அவன் லட்சக்கணக்கான சம்பளம் வாங்கினான் சரி, அவன் சம்பளம் வாங்கினான் சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அது நாளைக்கு நமக்கு வேதனையா தான் இருக்கு. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசுவாசியோட விசுவாசிக்கு என்ன இருக்க கூடாது? சம்பந்தம். அதாங்க வாசி, அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளோடு என்ன செய்யாதுங்க, பிணைக்கப்படக்கூடாது. அதுக்கு அர்த்தம் என்னது? விசுவாசியா இருக்கிற பிள்ளை ரட்சிக்கப்படாதோடு சம்பந்தம் கிடக்கவே, அங்கிருந்து எடுக்கவும் கூடாது, அங்க கொடுக்கவும் கூடாது. அதுக்கு ஆண்டவர் தடை பண்றார். அப்படித்தானே? அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து 15வது வசனம். கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும், நம்ம யாரு? கிறிஸ்துவுக்குள்ள இருக்க. பேலியாளுக்குள்ளேயும் என்ன இது? இசைவு ஏது? விசுவாசியோட விசுவாசிக்கு எங்க மாட்டோடு கொண்டு போய் கழுவியை சேர்த்து வச்சு என்ன செய்யக்கூடாது? கெட்டிடக்கூடாது. ஒன்று தண்ணிக்கு ஒன்று கரைக்கு இழுத்துட்டே இருக்கு. விசுவாசியோடு விசுவாசிக்கு என்ன இருக்கக்கூடாது?
பங்கு இருக்கவே. ஒருவேளை ரட்சிக்கப்படாத காலத்தில் நம்ம செஞ்சிருக்கலாம். ரட்சிக்கப்பட்ட பின்பு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்ம ஆண்டவர் இதை தடையாய் அவர் தடை போடுகிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்னொன்னு சொல்லிட்டான், தயவுசெய்து சொல்றேன், ரட்சிக்கப்படாத வீட்டில் குழம்பு கொடுத்தான் சோறு கொடுத்தான்னு சொல்லி அங்க யாராட்டும் ஒரு ஆள் ரட்சிக்கப்பட்டு இருந்தா பரவாயில்ல, அவங்க வீட்டில இருந்து வாங்கி திங்காதங்க. என்ன செய்யாதுங்க? இது ரொம்ப கஷ்டமான காரியம் இல்ல? ரட்சிக்கப்படாத வீட்டில் குழம்பு வாங்கி அங்க ஒரு ஆண்டோடைய பிள்ளை இருந்தா பரவாயில்ல, வீட்டில் ஒரு ஆள் ரட்சிக்கப்பட்டிருக்கும். அவங்ககிட்ட வாங்குற தப்பு இல்லை, ஏன்னா அவங்களுக்கு தெரியும் தேங்காயை உடைச்சு என்னத்தையாடு வச்சு என்னத்தையாடு ஸ்தோத்திரம் பண்ணி என்ன செஞ்சிருப்பாங்க கொடுப்பாங்க. அதை ஸ்தோத்திரம் பண்ணி சாப்பிட்டா ஒண்ணும் செய்யாது. என்ன செய்யணும்? நமக்கு தெரியுது, தெரிஞ்சிருந்து அதை நம்ம வாங்கி என்ன செய்யக்கூடாது. பேசவே மாட்டீங்களா? அல்லேலூயா. நம்ம அதுக்கு என்ன செய்யக்கூடாது? அதுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? தடை பண்ணுகிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து வாசிங்க, அதே 1 கொரிந்தியர் இருக்காங்க, 5வது காரியம். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 23வது வசனம். அதுக்கு இன்னொரு வசனம் பாருங்க. எல்லாவற்றையும் அனுபவிக்க, அப்போ நமக்கு அவங்கள மாதிரி எல்லாம் செய்யறதுக்கு அனுபவிக்க நமக்கு என்ன உண்டு? யாரும் தடை கிடையாது. அனுபவிக்க அதிகாரம் உண்டு. ஆகிலும் அது எல்லாம் நமக்கு என்ன செய்யாது? எல்லாவற்றையும் அனுபவிக்க நமக்கு அதிகாரம் உண்டு. ஆனால் எல்லாம் நமக்கு எதா இருக்காது, தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆகிலும் எல்லா பக்தி விருத்தியும் என்ன செய்யாது? உண்டாக்காது. அல்லேலூயா. அப்போ எல்லாவற்றையும் ஆண்டவர் அனுபவிக்கிறதுக்கு தான் கொடுத்திருக்காரு. அப்படின்னு என்ன கூடாது? எல்லாவற்றையும் அனுபவிப்பதற்கு நமக்கு தடை வச்சிருக்காரு. இதை சாப்பிடணும், இது சாப்பிடக்கூடாது. அப்ப ஆண்டவர் எல்லாமே படைச்சாரு. ஏற்கனவே மதத்தையும் ஆண்டவர் தான் படைச்சாரு. லேச சின்ன வச்சு தின்னு பாருங்க, ஆள் ஜோலியாயிரு. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆனால் எல்லாம் தகுதியா? எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆனால் எல்லாம் பக்தி விருத்தி என்ன செய்யாது? உண்டாக்காது. ஆகையால் அதுக்கு ஆண்டவர் தடை பண்ணுங்க. அதுக்கு இன்னொரு வசனம் வாசிங்க. 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 12வது வசனம். எல்லாம் எனக்கு என்ன செய்யாது? எல்லாம் எனக்கு தகுதியா? சரி, இப்ப இதெல்லாம் ஆண்டவர் தடை பண்றாரு. இன்னும் ஒரு 3 காரியத்தை தடை பண்றாரு பாருங்க. ஸ்தோத்திரம். என்ன? விசுவாசிகளுக்கு ஆண்டவர் பண்ணுகிற தடை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் வைத்து இருக்கிற அதை குறித்து தான் சொல்ல போறேன். அது 3 காரியத்தை விசுவாசிகளுக்கு ஸ்தோத்திரம் அவங்களுக்குள்ள இருக்கிற தடை என்ன தெரியுமா? செபிக்கிறதுக்கு தடையா இருக்கு, வேத வாசிக்கிறதுக்கு தடையா இருக்கு, சர்ச்சை வருகிறதுக்கு. இது யாரு? இயேசுவா வச்சாரு? சாத்தானா வச்சான்? தூக்கி போடுது யாரு? சாத்தான். ஸ்தோத்திரம். செபிக்க அவன் ஒண்ணு இல்லை, வேத வாசிக்க இல்லை, சர்ச்சைக்கு வரதுக்கு அவன் தடை பண்ணல. நம்மளே அதுக்கு என்னதான் பண்ணுகிறோம்? தடை பண்ணுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். வேகமாய் ஒரு 5-6 காரியத்தை வேகமாய் சொல்கிறேன். ஸ்தோத்திரம். இங்க தடைகளை, எதிலே தடைகளை நமக்கு ஆண்டவர் நீக்கி போடுவார்? தடைகளை நீக்கி போட்டு நமக்கு முன்னால போவார்னு சொன்னா யாத்திராம புத்தகம் 9, இப்பதான் செய்திகளே நான் வந்திருக்கேன். 9:1 வாசிங்க. பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ பார்வோனிடத்தில் போய் எனக்கு ஆராதனை செய்யும்படி என் ஜனங்களை போக விடு, நிறுத்தி வைப்பாய். அப்ப முதலாவது காரியம், இந்த ஆராதனையிலே பங்கு பெற விடாதபடிக்கு சாத்தான் சில தடைகளை முதல்ல நம்ம தடையா இருக்கிறோம். ஜெபிப்பதற்கு, வேத வாசிப்பதற்கு, சர்ச்சுக்கு வருவதற்கு நாமே தடையா இருக்கிறோம். இப்போ நமக்கு வருகிற தடைகளை குறித்து தான் நான் சொல்ல போகிறேன்.
முதலாவது காரியம் என்று சொன்னா, ஆராதனையிலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பங்கு பெற விடாதபடிக்கு சாத்தான் நமக்கு என்ன செய்வான்? தடைகளை கொண்டு வருவான். அல்லேலூயா. இங்கே இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் மோசே ஆண்டவர் எழுப்பி பார்வன் ஆண்டவரை ஆராதிக்க விடாதபடிக்கு ஜனங்களை என்ன பண்ணி வச்சிருக்கான்? தடை செய்கிறான். அது 1ஆம் வசனத்தை வாசிக்க மறுபடியும். நீ பார்வனத்தில் போய் எனக்கு ஆராதனை செய்யும்படி என் ஜனங்களை போக விடு. அப்ப என்ன செஞ்சிட்டு இருக்கான்? பார்வன் என்ன செய்கிறான்? ஜனங்களை என்ன செய்கிறான்? நிறுத்தி வச்சிருக்கான், தடை பண்ணி வச்சிருக்கான். இப்ப தடையை நீக்கி வச்சிருக்க, நீ ஜனங்களை என்ன செய்ய? போக விடு என்று சொல்கிறான். அதுக்கு கீழே 37வது ஸ்தோத்திரம் 28வது வசனத்தை வாசிங்க. என்ன செய்யுங்க? நீங்க என்ன செய்யுங்க? விண்ணப்பம் பண்ணுங்க. மழை எல்லாம் வந்துன்னா நான் உங்களை என்ன செஞ்சிருந்தேன்? நான் போக விடுவேன் என்று சொல்லி முதல்ல தடை பண்ணினா, இப்போ ஸ்தோத்திரம் உங்களை நான் என்ன செய்யறேன்? இப்படிலாம் நீங்க என்ன செய்யணும். அப்ப முதலாவது காரியம் ஸ்தோத்திரம் நம்ம ஆண்டவரிடத்துல கேட்க வேண்டிய காரியம் என்ன? ஆண்டவரே, ஆராதனையை ஏகாந்தத்தை கொண்டு விடாமல் நாங்கள் ஆராதிக்கணும். அப்படிங்கிற அந்த தடையை நீர் என்ன செய்யும்? நீக்கி போடும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஞாயிற்றுக்கிழமை தான் ரொம்ப ஓவரா பசிக்கும். ஞாயிற்றுக்கிழமை தான் கறிமீன் எடுக்கணுங்கிற எண்ணமே வரும். அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை தான் இட்லிக்கு தோசைக்கும் என்ன செய்யணும்? நம்மள செய்ய மாட்டோமோ? ஸ்தோத்திரம். எப்படி ஏதாவது ஒரு தடையை என்ன செய்வான்? கொண்டு வருவான். அந்த தடைகளை நாம் என்ன செய்யணும்? நீக்கி போடுகிற நமக்கு முன்பாய் செல்கிறார். அல்லேலூயா. இரண்டாவது காரியம் நம்ம ஸ்தோத்திரம் நமக்கு வருகிற தடை என்ன தெரியுமா? ஆண்டவருக்காக ஜீவிக்க விடாதபடிக்கு நம்மளுக்கு தடையை கொண்டு வருவான். என்னது? ஆண்டவருக்காக வாழ விடாதபடிக்கு, ஜீவிக்க விடாதபடிக்கு நமக்கு என்ன செய்வான்? பாரு, குடிகாரன் எப்படி இருக்கான், அவன் எப்படி இருக்கான், ஆண்டவரை தேடாதவன் அப்படி இருக்கான், இவன் இப்படி இருக்கான். ஸ்தோத்திரம். நீ ஆண்டவர் தேடி உனக்கு என்னத்தை கிடைச்சது அப்படின்னு சொல்லி பிசாசு என்ன செய்வான்னு சொன்னா, நம்மளை ஆண்டவருக்காக வாழ விடாதபடிக்கு நமக்கு என்னத்தை கொண்டு வருவான்? தடைகளை கொண்டு வருவான். அல்லேலூயா. எவனையும் பார்க்காதங்க. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு பின்மாற்றத்தில் போனவங்களை கூட என்ன செய்யாதுங்க. எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி, நல்ல பாடகர் உள்ள சகோதரி தான். சோத்திரம். பின்மாற்றத்தில் போனதில் ரெண்டு காலும் உடைஞ்சு கிடக்கு. தெரியுமா உங்களுக்கு? போல்ட்டு முறுக்கி வச்சிருக்கு ரெண்டு காலம். அப்போ ஏதோ சொல்கிறேன்னா, தேவ பிள்ளைகளாக இருக்கிற நம்ம கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் எதுக்காக நம்மளை ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருக்காரு? அவருக்காக ஜீவிப்பதற்கு. அல்லேலூயா. நம்ம அவருக்காக வாழ விடாதபடி, ஜீவிக்க விடாதபடி அவன் என்னத்தை கொண்டு வருவான்? என்னத்தை கொண்டு வருவான்? தடைகளை கொண்டு வருவான். ஆனா தடைகளை நீக்கி போடுகிறவன் நமக்கு முன்னால என்ன செய்கிறான்? ஆண்டவரே, நான் உமக்காக தான் வாழ்வேன், உமக்காக தான் ஜீவிப்பேன் சொல்லி அறிக்கை பண்ணி பாருங்க. ஸ்தோத்திரம். பிசாசவன் நிக்கவே மாட்டான். மூணாவது காரியம் வேகமாய் நாம் கடந்து போவோம். அதுக்கு வசனத்தை நாம் சொல்லலையே. ஆண்டவருக்காக ஜீவிப்பதற்கு தானியேலின் புத்தகம், அங்க தானியேலுடைய வாழ்க்கையில இருந்ததை பார்ப்போமே. 6வது அதிகாரம் 5வது வசனம். ஆண்டவருக்காக ஜீவிக்க என்ன தானியேலுடைய காரியத்தை பாருங்க. 6:5. அப்பொழுது அந்த மனுஷர், நாம் தானியேலை அவனுடைய தேவனை பற்றி வேத விஷயத்தில் குற்றப்படுத்தும் முகாந்தரத்தை கண்டு பிடித்தால் ஒழிய அவனை வேறு ஒன்றில் குற்றப்படுத்த முகாந்தரம் கண்டுபிடிக்க கூடாது என்றார்கள். இவனை என்ன செய்யணும்? எப்படியாயும் தானியேலை குற்றப்படுத்தணும் சொல்லி நம்மளே அப்படித்தானே. எந்த விதத்திலும் என்ன செய்யணும்? ஆண்டவருக்காக வாழ்றவங்கள நீங்க ஆண்டவருக்குள்ள இருக்க இப்படி பேசலாமோ, இப்படி நடக்கலாமோ, இப்படி செய்யலாமோ அப்படின்னு நம்மளை என்ன செய்வாங்க சொல்லுங்களேன்? குற்றம் கண்டுபிடிக்க பார்ப்பாங்க. அல்லேலூயா. தானியேலை ஸ்தோத்திரம். ஏன்னா தானியேல் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர் மேல அவ்வளவு வைராக்கியமா இருந்தார். குற்றம் கண்டுபிடிக்க மாட்டாங்க. இப்ப 7வது வசனத்தை வாசிங்க.
ஒரு ஆளை வாசிக்கலாம். யார் வாசி? எவனாகிலும் 30 நாள் வரையிலும் ராஜாவாகிய உம்மை தவிர எந்த தேவனாகிலும் மனுஷராகிலும் நோக்கி யாதொரு காரியத்தை விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கக்கவியிலே ராஜா கட்டளை பிறப்பித்து உறுதியான தாக்கியதை செய்ய வேண்டும் என்று ராஜ்யபாரத்துடைய எல்லா பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் சரி இப்படி எண்ணி கடைசியா பார்த்தா இங்கே தானியேல் 3 வேளை 6:10 வாசிக்கும் போது வழக்கத்தின்படி அவன் 3 வேளையும் என்ன செய்தான்? எத்தனை தடை வந்தாலும் சரி சோத்திரம் எல்லாரும் தானியலுக்கு விரோதமாய் முகாந்தரம் தேடின போது அவன் யாரு என்ன நினைச்சாலும் சரிதான் 3 வேளையும் ஜெபிக்கிறதை அவன் என்ன செய்யல, விடல. ஆண்டு பலகணிகள் திறந்திருக்க அவன் என்ன செய்தானா? வழக்கத்தின்படி 3 வேளையும் முழங்கால் படியிட்டு அவன் என்ன செய்தான்? 6:10 வாசிக்கும் போது அவன் என்ன செய்தான்? ஜெபம் பண்ணினான். இப்ப ஜெபம் பண்ணின போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஜெபம் பண்ணின போதிலும் அவனுக்கு என்ன கிடைச்சிச்சு? சிங்க கவி கிடைச்சது. ஆனாலும் சிங்க கவியில போடுவான் தெரிஞ்சவங்களும் ஜெபத்தை என்ன செய்யல, விடல. அல்லேலூயா. நம்ம என்ன அப்படிதான் தோத்துறோம். அந்த சர்ச்சுக்கே நாம் போகாம இருந்திருந்தேன். அல்லேலூயா. சர்ச்சுக்கு போனால் சிங்க கவியில போட்டுருவோம்னு சொன்னா வந்துருவோமா? இப்ப என்னாச்சு? அவன் வழக்கத்துக்கு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சான். ஆனால் இந்த தானியலுக்கு விரோதமாய் எழும்பினதுக்கு ஸ்தோத்திரம் மட்டுமல்ல, ஆண்டவர் அவனுக்கு முன்னாலேயே போய் சிங்க கவிக்குள்ள போய் சிங்கத்தின் வாயை என்ன செய்தான்? கட்டி போட்டான். தம்முடைய தூதனை அனுப்பி இப்ப 27 வாசிக்க 28 எல்லாம் தெரிஞ்ச காரியம் தான். முன்னால வாசன பாப்பா. தாரியு ராஜ்யபாரத்தின் காலத்தில் கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலுடைய காரியம் என்ன செய்தது? ஜெயமாயிருந்தது. எங்க ஆண்டவருக்காக ஜீவித்த அந்த தானியேல் சிங்கக்கவியில ராஜா சொல்றாரு. இப்போ தாரியு ராஜா சொல்றாரு, சோத்திரம் என்னது? இடைவிடாமல் ஆராதிக்கிறவன் தேவன் உன்னை தப்புவிக்க. இவர் சொன்னார், உள்ள போட்ட போதிலும் ராஜாவை நீர் என்று வாழ்க. அல்லேலூயா. அல்லே நீர் என்றோ வாழ்க என்று சொன்னார். அது மாத்திரமல்ல, உள்ள போட்டதனால கர்த்தருக்கு ஆண்டவருக்காக வைராக்கியமாய் இந்த தானியேல் ஜீவித்ததனால தானியேலுடைய காரியம் நீங்களும் நானும் ஆண்டவருக்காக வைராக்கியமாய் நாம ஜீவிப்போமானால் நம்ம காரியம் நிச்சயமாய் ஜெயமா இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் எப்போது நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன். நம்ம ஆண்டவருக்காக சரியா வாழாதனாலதான் நம்ம காரியங்கள் சில காரியம் ஜெயமா நடக்க மாட்டேங்குது. எழுதி வச்சுக்கோங்க. அல்லேலூயா. நம்ம காரியம் ஜெயமா இருக்கணும்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவர் மேல எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? பக்தி வைராக்கியமா இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூணாவது காரியம், முதலாவது தடையை கொண்டு வருவான், ஆராதிக்க விடாதபடி. இரண்டாவது ஆண்டவருக்காக ஜீவிக்க விடாதபடிக்கு ஸ்தோத்திர தடைகளை கொண்டு வரும்போது ஆண்டவர் தடைகளை என்ன செய்தாரு? நீக்கி போட்டார். இப்ப ராஜா என்ன சொன்னாரு? அவனை தூக்கி விடுங்கன்னு சொல்லி என்ன செய்தாரு? ஸ்தோத்திரம், ராஜாவே நீர் வாழ்கன்னு சொல்லி சிங்க கவியில இருந்து என்ன செய்தாங்க? அவனை என்ன செஞ்சாங்க? தூக்கி வெளியே எடுத்தாங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தடைகள் நீங்கிச்சே இல்லையா? சரி, மூணாவது காரியம் யாத்திராம புத்தகம் 14வது அதிகாரம். ஒரே ஒரு காரியத்தை சொல்லி 2 காரியத்தை சொல்லி நம்ம முடிச்சோம். 14:9 குதிரை வீரோடு பாளையம் இறங்கி இருக்கிற மிகவும் பயந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி
கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்க. யார்கிட்ட சொல்றாங்க? மோசேட்ட சொல்றாங்க. நீ வனாந்தரத்தில் எங்களை சாகுபடியா எங்களை கொண்டு வந்தீரு, நீங்க எகிப்தில இருந்து புறப்பட்ட நாள் பண்ணினதில்லை, எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? வாசி, அதான் வாசிக்கும். சரி, நான் சுருக்கமா சொல்றேன். இப்ப என்னன்னு சொன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இப்ப ஜனங்களை ஆண்டவர் வழி நடத்தி கொண்டு, ஆனா பார்வன் என்ன செய்கிறான்னா பல விதத்துல தடைகளை பண்ணிக்கிட்டே இருக்கான். அடுத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக ஸ்தோத்திரம் விரோதமாய் எழும்பி கொண்டு இருக்கிறதை, எழும்பி வந்ததை, விரோதமாய் வந்த பார்வனுடைய சேனைகள் எல்லாம் கடலிலே மூழ்கப்படியாய் கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் செய்கிற காரியம் என்னன்னு சொன்னா, நீங்க 28 வரைக்கும் நீங்க வாசிச்சு பாருங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளை பத்திரமாய் ஆண்டவர் பின்னிட்டு பார்க்காங்க. ரதங்கள் பின்னால என்ன செய்யுது? துரத்திட்டு வருது. ஸ்தோத்திரம், நம்ம முடிஞ்சோம் தான் நினைச்சாங்க, ஆனாலும் ஆண்டவர் அவர்களை பாதுகாத்தார். அல்லேலூயா. அப்போ சத்துருடைய கையில இருந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவன் நமக்கு எல்லா தடைகளை நீக்கி நம்மளை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். அடுத்து ஸ்தோத்திரம், யோவான் 2:1 வாசிங்க. நமக்கு தெரிஞ்ச காரியம் தானே. மூன்றாம் நாளிலே சரி, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச காரியம் தான். ஸ்தோத்திரம். கானா ஒரு கல்யாணத்துல திராட்சை ரசம் குறைவுபட்டது. இப்போ அங்க ஓடி இங்க ஓடி பார்த்தாங்க, திராட்சை ரசத்தை என்ன செய்ய முடியல? ஸ்தோத்திரம், ஒன்னும் செய்ய முடியல, தடையாகி போச்சு. இப்ப என்ன செய்யல? மரியாதை போய் சொல்றாங்க, அந்த அம்மாவாலையும் முடியல. இப்ப என்ன ஆச்சுன்னா, ஆண்டவர் சொல்லும் போது தண்ணீர் திராட்சை ரசமாய் மாறினார். அல்லேலூயா. அந்த குடும்பத்தில் நடந்த திருமணத்துடைய குறைவை ஆண்டவர் என்ன செய்தார்? நிறைவாக்கினார். அல்லேலூயா. நம்முடைய பிள்ளையுடைய காரியத்துல, குடும்பத்துல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவர் எல்லா குறைவுகளையும் ஆண்டவர் என்ன செய்வார்னா நிறைவாக்குவார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்மளை அழைத்த ஆண்டவர் நமக்கு எந்த காரியமும் தடையே இருக்கவே இருக்காது. ஏன்னா தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக என்ன செய்கிறார்? நம்ம ஸ்தோத்திரம், நம்முடைய பிள்ளைகளுடைய திருமண காரியம் எதுனாலும் சரிதான், எல்லா தடைகளை நீக்கி கடைசியாக ஒரே ஒரு காரியம், நம்ம குடும்ப ஜீவியத்திலையும் எல்லா தடைகளையும் ஆண்டவர் நீக்கி போடுவார். அல்லேலூயா. நேரம் இல்லாதனால சொல்லுகிறேன். ஸ்தோத்திரம். குடும்ப ஜீவியத்தில் கற்பத்தின் கனி இல்லாம இருக்கலாம், கர்த்தர் ஏற்ற வேளையில ஸ்தோத்திரம் அது தடையாக இருக்கிற எல்லாவற்றையும் நீக்கி அன்னாலை கடச்சி ஆண்டவர், சாராலை கடச்சி ஆண்டவர். ஓ ஸ்தோத்திரம், கர்த்தர் அற்புதத்தை செய்ய முடியுமா? செய்ய முடியாதா? செய்ய முடியும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். டாக்டர்கள் பல விதத்தில் சொல்லலாம், நம்முடைய தெய்வம் எல்லா தடைகளை நீக்கி போட்டு நம்முடைய குடும்ப ஜீவியத்தில் பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்ய முடியும். அல்லேலூயா. சொல்லிக்கொண்டே போகலாம். ஆகையால தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக அவர் என்ன செய்கிறார்? என்ன செய்கிறார்? முன்னே வந்து போகிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். யோபுல வாசிங்க, தேவரீர் சகலத்தையும் செய்ய நீர் வல்லவர், நீர் செய்ய நினைத்த காரியம் ஒருபோது தடைபடாது. ஓ ஸ்தோத்திரம். எல்லாரும் சேர்ந்து நம்ம ஜெபம் பண்ணுவோமா? அல்லேலூயா. இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். வேகம் சென்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெய நமக்கே, ஓசன்னா ஜெய நமக்கே. இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். வேகம் சென்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெய நமக்கே.
ஓசன்னா ஜெய நமக்கே. அல்லேலூயா துதி மகிமை என்றும், அல்லேலூயா துதி மகிமை, அல்லேலூயா துதி மகிமை என்றும், அல்லேலூயா துதி மகிமை. இயேசு ராஜா எங்கள் ராஜா, இயேசு ராஜா எங்கள் ராஜா என்றென்று போற்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெய நமக்கே, ஓசன்னா ஜெய நமக்கே. தடைகளை நீக்கி போடுவ நமக்கு முன்பாய் மூன்று காரியத்தை நான் சொல்லியிருக்கேன். முதலாவது நம்முடைய ஆவிக்குரிய காரியத்துல சாத்தான் வைக்கிற தடைகள். இரண்டாவது காரியம் தேவனுடைய ஜனத்திற்கு ஆண்டவர் வைத்திருக்கிற தடைகள். மூன்றாவது காரியம் ஸ்தோத்திரம், நம்ம வருகிற தடைகள். எது எதெல்லாம் நமக்கு தடை வருகிறது? முதல்ல நம்மளால என்ன தடை? ஜெபிக்க தடை, வேத வாசிக்க தடை, ஆராதிக்க தடை, ஆண்டவருக்காக வாழ விடாமல் செய்கிறதை சாத்தான் நமக்கு தடைகளை கொண்டு வருவான். தடைகளை நீக்கி போடுகிறவர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்தெந்த காரியத்திலே ஸ்தோத்திரம் தடைகள் நாம் நீக்கப்பட வேண்டும் என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட காரியத்தை தடைகளை நீக்கி போட கர்த்தர் உதவி செய்யும்படி எல்லாரும் வாயில திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. ஆண்டவரே துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஆண்டவருடைய வசனத்தை நாம் கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி நடக்கிறவர்களாய் செய்கிறவருமாய் இருங்கள் என்று எழுதப்பட்டது. இந்த கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம். எப்படினாலும் வாழலாம் என்று அல்ல, இப்படிதான் வாழ வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு பார்க்கும்போது மற்றவர்கள் ஆச்சரியப்படணும். இவங்க தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லணும். இவங்க ஒழுக்கம் உள்ளவங்க, இவங்க தேவனுக்கு பயந்தவர்கள் என்று சொல்லணும். நம்மளை அநேகர் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் நம்மளை நட உட நம்முடைய பாவனை எல்லாத்தையும் தோத்திர அநேக கண்கள் நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. எப்படி நாளும் வாழலாம், இது தவறல்ல அது தவறல்ல. தேவ பிள்ளையே, நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த நல்ல காலவெளியில ஒரு நல்ல தீர்மானம் எடுப்போம். நம்ம நல்ல ஆண்டவருக்காக நம்ம வாழ நம்மளை அர்ப்பணிப்போம். நம்மளை பார்க்கிறவங்க ஏசப்பாவை பார்க்கணும். நம்ம ட்ரெஸ்ஸை பார்த்த உடனே எங்க தேவனை இந்த சபைக்கு போகிற பிள்ளைகள் இப்படி வாழுகிறவங்க நம்முடைய நட உட எல்லாத்தையும் பார்த்து ஆண்டவரை பின்பற்ற, நம்முடைய ஒழுக்கத்தை மற்றவர்கள் பார்க்க வேண்டும். மற்றவர்களை இச்சிக்கத்தக்கதான வஸ்திரம் தரிக்கிறது, இச்சிக்கத்தக்கதான ஸ்தோத்திரம் காரியங்கள் நமக்கு வராதபடிக்கு நம்மளை பாதுகாக்கப்பட வேண்டும். ஆண்டவர் நமக்கு வச்சு நம்மளை துக்கப்படக்கூடாது. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. ஸ்தோத்திரம், எப்படினாலும் வாழ்ந்தா ஆண்டவர் சந்தோஷப்படுவாரா? நீ எப்படினாலும் வாழ்ந்துக்க, எங்க கோயிலுக்கு மட்டும் வா அப்படின்னு சொல்வாரா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகளை எவ்வளவு கண்ணு கருத்தமாய் பெற்றோராய் இருக்க நாம் கவனிக்கணும். ஸ்தோத்திரம், நல்ல வஸ்திரங்களை வாங்கி கொடுக்கிறோம், நல்லதுதான். ஆனால் ஒழுங்குக்கிறமான வஸ்திரமா இருக்கிறதா? அதை நம்ம உடுத்துகிறோமா என்று நம்ம பார்க்கணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு உலகத்தை பார்க்கறது இல்லை. இன்னைக்கு ஸ்தோத்திரம், பனியனும் டவுசர் வாங்கி கொடுக்கிற காலமா இருக்கு. தாய் தகப்பன் டவுசர் போட்டுக்கிட்டு இருக்காங்க, பிள்ளையும் டவுசர் போட்டுக்கிட்டு. அதே போல நாம் வாழ இல்லை, நம்ம வித்தியாசமாய் வாழ கர்த்தர் நம்மை அழைத்து இருக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு பரிசுத்தம் என்கிற பட்டர் நம்முடைய நெற்றியிலே எழுதப்பட்டு இருக்கிறது. காலையில பரிசுத்தத்தை குறித்து தான் கடம்பூர்ல ஆவியானவர் பேசினார். ஸ்தோத்திரம், பரிசுத்தம் இல்லாமல் பரிசுத்தம் இல்லாமல் ஆக வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஜீவியத்தை கர்த்தர் நமக்கு தருவாரா? நம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் தருவாரா? கொஞ்சம் ஜோமனுக்கு சிஸ்டர், யாரையும் நான் குற்றப்படுத்தல்ல, யாரையும் வேதனைப்படுத்தல்ல. என் ஆவியானவர் எனக்குள்ளே
சொல்லும்படியா தூண்டப்பட்ட காரியத்தை நான் சொல்கிறேன். ஓ ஸ்தோத்திரம். நம்ம ஆண்டவருக்காக வாழ்கிறோமா? ஆண்டவருக்காக ஜீவிக்கிறோமா? கொஞ்சம் அலசி பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க, ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க, ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க, ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. எல்லா வாய்களை திறந்து நல்ல ஜெபம் பண்ணுங்க. எப்ப முடிப்பாங்க போகும்னு நினைக்காதீங்க. ஓ ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் உமக்காய் வாழணும் ஆண்டவரே, நாங்கள் உமக்காய் வாழணும் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாய் வாழணும் ஆண்டவரே. எங்களை காண்கிறவர்கள் உம்மை காண வேண்டும் ஆண்டவரே. எங்களுடைய நடையில, உடையில, ஜீவியத்துல ஆண்டவரே எங்களை உம்மை காணணும் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம். உம்முடைய சாயலாய்களை மாற்றும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவுடைய அடையாளத்தை நம்முடைய சரீரத்திலே நாம் தரித்தவர்களா இருக்கு. அப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் செய்வார். பரலோக பிதாவே, இந்த நல்ல ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஐயா. மத்தியான வேளையில உம்முடைய திருமுகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். சொல்ல வேண்டிய சத்தியத்தை சத்தியமாய் சொல்ல கர்த்தர் உதவி செய்ததுக்காக ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஐயா. உம்முடைய வசனம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமே. எங்களையும் வேண்டும், தேவ பிள்ளைகளா இருக்கிற விசுவாச மக்களையும் வேண்டும் ஆண்டவரே. எங்களுக்குள்ள இது கிரியை செய்கிறதா? இருபுறமும் அது கருக்குள்ள பட்டயம் என்று எழுதப்பட்டது. எங்களுக்குள்ளே ஆண்டவரே ஒரு மாதிரியான முன்மாதிரியான ஒரு ஜீவியம் செய்ய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வசனம் ஆண்டவரே நல்ல இடத்துல விதைக்கப்பட்ட விதையாய் மாறட்டும். ஒரு காதில வாங்கி ஒரு காதில விட்டு விட்டு போகிறவர்களாக இருந்திருக்கூடாது. எல்லா தடைகளை கர்த்தர் நீக்கி போட்டு ஆண்டவரே நாங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய கர்த்தர் இயேசுவின் நல்ல நாமத்தினால கேட்க நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே என் முழுவதுமே பரிசுத்த நாமமே, என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல வரங்களும் மறுபாதை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பு பரிசுத்தனுடைய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷம் நம் அனைவரோடு கூட சதா காலமும் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும்